வணக்கங்க. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ரிசார்ட். ஆக்சுவலாக அந்த வழியாக தான் வரணும். தான் நடந்து வரால வந்துட்டு அப்படியே வெளியே 2-3 இடம் உட்காரதுக்கு வச்சுருக்காங்க. வெயில் சுல்லுன்னு அடிக்குது. சூப்பராக நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்படியே ஜில்லுன்னு காற்று இருக்குது, நல்ல வெயில் இருக்குது. அது ஒரு இடம். இங்கே ஒரு ஹேங் அவுட் ஏரியா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி இறங்கி போனால் இங்கே ஒரு நல்ல பால்கனி மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் சீட்டிங் ஏரியாஸ் இருக்குது. அதை விட்டிங்கன்னா சில் அவுட் ரூம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக கிளாஸில். இதாங்க வியூ. சீலிங் பாருங்கள், சோஃபாஸ் இருக்குது. நிறைய கம்யூனல் ஏரியா மாதிரி தான், கண்ணாடி. ஏன்னா இங்கே நல்லா குளிரும் வின்டரில். ஸோ நல்லா அப்படியே வார்மாக உட்காந்து வியூ என்ஜாய் பண்ணணுன்னா அந்த ரூமில் உட்காந்துக்கலாம். உள்ளே போய் காட்டுறேன். இப்போ நமக்கு லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் அந்த கம்யூனல் ஏரியாஸ் மாதிரி தான், நம்ம ஹோட்டல்ஸ் மாதிரிலாம் இல்லை. நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மீட் பண்ண எல்லாமே வந்து ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், எல்லாமே ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க தான். இது கிச்சன். ஆக்சுவலாக போய் பார்க்கலாம். இது வந்து வீடு மாதிரி ரூம்ஸ் இருக்கும். ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. உள்ள கிச்சன். Just taking a tour of the room. I'm not showing them, so. இது உள்ள பாருங்க, ஹீட்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நான் வந்து இருக்கிற சம்மர் தான். சம்மருங்க அவ்வளோ சூடெல்லாம் இல்லை. உள்ள ஃபுல்லாக ரூம்ஸ். ஆக்சுவலாக வீடு மாதிரி தான். வீட்லேயே நிறைய ரூம்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். அந்த பழைய காலத்தில் பங்களாஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த செட்டப்பில் இதுதான் நம்ம ரூமு. 2 பேர் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், நானும் ஒய்ஃபும். 4 பெட்ஸ். ஆக்சுவலாக ரூஃபும் சூப்பர். ஆர்ட் எல்லாமே இருக்குது. வுடன் சீலிங். ரூமில் இருந்து வியூ பார்க்கணுன்னா தெரியுமான்னு தெரியல, கோபுரில் ஒரு நிமிஷம் இருங்க. இதாங்க மவுண்டன்ஸ் தான். ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹீட்டர். வின்டரில் ஹீட்டிங் போடணும் கண்டிப்பாக, நல்லா குளிரும். வெளியே ப்ரௌனாக பார்க்குற மலையெல்லாம் ஒயிட்டாக இருக்கும், ஸ்னோ கவர் ஆகி. இது பாத்ரூம், சிங்க், டாய்லெட், ஷவர். சிம்பிள், நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு மெயின் மேட்டர் என்னென்னா, ஸ்விம்மிங் பூல் இருக்குது வெளியே. அதையும் இப்போ பார்த்துடலாம். இது வந்து நிறையா வந்து அட்வென்ச்சர் கார்ஸ்லாம் வராங்க. மெயினாக ஹைக்கிங் தான். இங்கே நிறையா சூப்பராக ஹைக்கிங் போகிறாங்க. அப்புறம் கிவ் மீ ஒரு செகண்ட். நிறையா ஹைக்கிங் போகிறாங்க இங்கே. ப்ளஸ் நிறைய அட்வென்ச்சர் பைக்கெல்லாம் இருந்துச்சுன்னா சான்ஸே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. மலையில் அப்படியே ஓட்டிகிட்டு போடலாம். நிறைய ஆஃப் ரோடிங்கும் இருக்குங்க. வெளியே பார்ப்போம். ஆஃப் ரோடிங் போகிற ரோட்ஸும் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டியோட சேர்ந்து வர்றது தான். நான் ஹைக்கிங்லாம் சும்மாலாம் போகிறதில்ல. நம்ம ஃபிஷ்ஷிங்க்கு, ஹண்டிங்க்குன்னு அவ்வளோ ஹைக்கிங் போகிறோமா? சும்மா ஹைக்கிங் போய்ட்டு லேக் பக்கத்தில் உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டு வரதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஆனால் மோட்டர் பைக் இருந்துச்சுன்னா போகலாம். இந்த ட்ரெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான். பைக் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு ஒரு நல்ல அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் வேணும். வேணா அடுத்த வாட்டி வரப்போ புல்லட் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை ராயல் என்ஃபீல்டில் ஏதாவது ஒரு நல்ல அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளாக சொல்லுங்கள். நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல். ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக தண்ணி அங்கே கொட்டிகிட்ருக்கு. அது ஸ்விம்மிங் பூலில் விழுந்து அது மற்ற இரிகேஷனுக்கு அப்படியே போகும். நல்ல சுத்தமான தண்ணி அப்படியே விழுந்துகிட்டே இருக்கும். நல்ல ஸ்ப்ரிங் வாட்டருங்க, மவுண்டன் வாட்டர். இதோ இந்த பார்த்தீங்களா,
இது வந்து பூல்லேருந்து வர தண்ணி இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக வர தண்ணி. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், பைப்லேருந்து வருது. ஸோ இதாங்க எப்படி ஸ்விம்மிங் பூலோட ஏரியா. இன்றைக்கி நம்ம பிளான் வந்துட்டு, நான் ஹைக்கிங்லாம் எதுவும் பண்ணல, நேற்று கொஞ்சம் சுற்றிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரீயாக உட்காந்து அப்படியே ரிலாக்ஸாக ஸ்விம்மிங் பூலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாளைக்கு செக் அவுட். ஆக்சுவலாக செக் அவுட் பண்ணிட்டு நாளைக்கு பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போனால் அங்கே மேபி கொஞ்சம் ஃபிஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் அங்கே இருந்துட்டு நம்ம திருப்பி ஐர்லாண்ட் ரிட்டர்ன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தரேன். பாய்.